நேயர்களே, உலகத்தில் தங்க விலையை பற்றி நான் உங்களுக்கு கடந்த முறை செய்தியினுடைய சொல்லியிருந்தேன். தங்கத்தை முதலீடு செய்வதற்கு முன்பு இன்னைக்கு டி டாலரைசேஷன் என்கின்ற ஒரு கருத்துருவாக்கத்திற்கு காலம் கனிந்திருக்கிறது. அப்படி என்றால் தங்க விலை ஏறுமா என்ற கேள்வியை விட இன்றைக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெறும் போரில் ஈரானுடைய போரில் ஹெர்முஸ் முழுமையாக கதவடைப்பு செய்யப்பட்டிருக்கிறது, இழுத்து சாத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்க கப்பல்கள் செல்ல தடை, மத்திய தரைக்கடலில் மற்ற நாடுகள் செல்வதற்கு அனுமதி, கப்பம் கட்டிவிட்டு செல்லலாம், 18 கோடி அளவிற்கான இந்திய பணத்தை கட்டிவிட்டு செல்லலாம் என்ற நிபந்தனைகளோடு காலம் நகர்கிறது. ஆனால் உலகின் சக்கரவர்த்திகளாக அடையாளப்படுத்தப்பட்ட அரபுகள் அவர்கள் செல்வத்தை இழந்து கத்தரின் கையிருப்பாக 11 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் கையிருப்பாக 15 பில்லியன் டாலர்களும் இருக்கின்ற நிலையில் இதை வைத்து எமிரேட்ஸ் விமானங்களை தாங்கள் இயக்கலாம் என்கின்ற ஒரு நிலைக்கு அமீரகமும் கத்தரும் ஏன் ஒட்டுமொத்த அரபுகளும் மாறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தங்கம் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம். தங்கத்தின் விலை குறையுமா என்று கேட்டால் அதற்கான பதில் எங்களிடத்தில் இல்லை என்றாலும் கூட டி டாலரைசேஷன் என்ற ஒரு புள்ளியை நோக்கி இந்த போர் சென்று கொண்டிருக்கிறது. ஆம், எப்படி என்றால் பிரிக்ஸ் கூட்டமைப்புகள் கடந்த அக்டோபர் மாதம் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் தங்களுக்கென ஒரு தனித்துவமான நாணயத்தை நிர்ணயம் செய்து, அதாவது அமெரிக்க டாலர்களின் பரிவர்த்தனைக்கு மாற்றமாக பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சீனா, இந்தியா, அதை போன்று ரஷ்யா, பிரிக்ஸ், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் இணைந்து இந்த டி டாலரைசேஷன் என்ற நடவடிக்கையை மேற்கொண்டதன் விளைவு தற்போது பயனளிக்கும் ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறது. எப்படி? இனி டாலரின் மதிப்பீடு குறையும், அநேகமாக தங்கத்தின் மதிப்பீடு ஏறலாம். அதை பற்றி நாம் அடுத்த செய்தியில் சொல்வதற்கு முன்பு, டாலர் பரிவர்த்தனைகள் குறைந்துவிட்டால் அமெரிக்காவுடைய தேவைகள் மாறி தற்போது சீனாவினுடைய யுவான் மறைமுகமாக வலிமை பெறுகிறதோ என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம், ரஷ்யா அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பை நான் ஏற்கனவே கோடிட்டு காட்டினேன். நாளை மறுநாள் ஏப்ரல், அதாவது 1ஆம் தேதியிலிருந்து மே வரை 100 கிராமுக்கு மேல் ரஷ்யாவிலிருந்து தங்கத்தை உலகத்தில் எங்கேயும் கொண்டு செல்லக்கூடாது. குறிப்பிட்ட 2 விமானங்கள் நிலையங்களின் மூலம் கொண்டு சென்றாலும் அது குறிப்பிட்ட அளவிற்குத்தான் தங்கத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற கடும் நிபந்தனைகள். தங்கம் வெளியேறக்கூடாது. கடந்த காலங்களில் 310 டன்னேஜ் அளவிற்கான தங்கத்தை வெற்றியெடுத்த ரஷ்யா இந்த குறிப்பிட்ட ஜனவரி பிப்ரவரி காலகட்டங்களில் 1.67 பில்லியன் என்கின்ற அளவிற்கான தங்கத்தை சர்வதேச மார்க்கெட்டில் விற்று அவர்கள் பணமாக மாற்றியிருக்கிறார்கள். இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பின் பிரிக்ஸினுடைய கரன்சி அமெரிக்க டாலர்களுக்கு எதிராக வலுவாகுவதற்கு 40% தங்கம் கையிருப்பில் இருந்தால் மட்டும்தான் இதற்குள் வலுவான ஒரு சூழ்நிலை உருவாகும். அமெரிக்கா ஏராளமான தங்கத்தை கையிருப்பில் வைத்துதான் மத்திய கிழக்கின் வாயிலாக டாலர் பொருளாதாரத்தை பரிவர்த்தனைகளாக பயன்படுத்தி அவர்களுக்கு வலிமையான அரபுகளை கையில் வைத்து, அதாவது நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன், ஓமன் மற்றும் ஈராக் போன்ற நாடுகளின் மூலம் தங்களை வலுப்படுத்தி வந்த நிலையில் சிதிகிலமடைந்து போன பொருளாதார நிலையில் அவர்களின் டாலருக்கான மதிப்பீட்டை குறைவதை இந்த காலகட்டத்தில்
அதை ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை கண்டிஷனாகவும் ஈரான் வைத்திருப்பது ஒரு முக்கூட்டு சதி டாலருக்கு எதிராக. அப்ப டாலரின் மதிப்பு குறைகின்ற போது வலுப்பெறும் இந்த யுவான், அதாவது சீன பணம். அது மட்டுமல்ல, டாலரின் பரிவர்த்தனைகள் தற்போது மத்திய கிழக்கில் முழுமையாக நின்று போய்விட்டது. காரணம், சவுதி அரேபியாவோ, யுனைடெட் அரபு எமிரேட்ஸோ, கத்தரோ, இதை சார்ந்த அமெரிக்க சார்பு நாடுகள் யாரும் பரிவர்த்தனைகளை செய்ய முடியாத அளவிற்கு போர் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது. அப்படி என்றால் வியாபாரம் நின்று போய்விட்டது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எளிமையான முறையில் அமெரிக்காவுக்கு வருகின்ற வருமானம் நின்று போய்விட்டது. அமெரிக்காவுடைய பாரிய அழுத்தங்களில் உட்பட்ட சவுதி போன்ற அரபுகளின் வருமானம் நின்றுவிட்டது. இங்கிருந்து கச்சா எண்ணெய் வெளியூர்களுக்கு கொண்டு போக முடியவில்லை. இதனால் டாலருடைய தேவைகள் குறைந்திருக்கிறது. டாலரின் தேவைகள் குறைந்ததால் டாலரினுடைய மதிப்பீடு குறைகிறது. இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி ரஷ்யா 40 விழுக்காடு தங்கத்தை சேமிப்பதற்காக தற்போது கடத்தப்படுகிற சீனாவுக்கான ஹெர்முஸ் வழியாக செல்கிற இந்த பணத்தை, யுவானை ரஷ்யாவுக்கு தங்கமாக அடக்கி இந்த 40% தங்கத்தை சேர்ப்பதின் நடவடிக்கையாக வெளிநாடுகளுக்கு தங்கத்தை கொண்டு செல்லக்கூடாது என்ற சடன் உத்தரவை நாளை 1ஆம் தேதிக்கு பின்பு மறுநாள் ஏப்ரல் 1 மே வரைக்கும் அவர்கள் அவசரகட்ட யுக்தியை பயன்படுத்தியிருப்பது ஒரு பெரும் சக்தியாக பார்க்கப்படுகின்றது. இதன் மூலமாக இந்தியா பெரும் நன்மை அடையலாம். ஏனால் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒரு நாடாக இந்தியா இருக்கிற நேரத்திலும் டாலர் பரிவர்த்தனைகளுக்கு எதிராக பெரும் சரிவை சந்தித்திருக்கிற இந்திய பொருளாதாரம் 93 ரூபாய் சில்லறை காசுகள் என்ற அளவை தற்போது அவர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த போகிறது. ரஷ்ய நிதி அமைச்சகத்தினுடைய துணை அமைச்சர் அலெக்ஸ் மொய்சீல் வெளிப்படையாக டீடாலரைசேஷன் என்று சொல்லாமல் கருப்பு பணத்துக்கு எதிராக எமது நாடு எடுக்கிற தங்க சேமிப்பு நடவடிக்கையில் இது ஒன்று என்று வெளிப்பூச்சாக அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆக ரஷ்யா டீடாலரைசேஷன் என்ற ஒரு முடிவுக்கு நகர்ந்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு பெரும் பெரும் சோதனை. 310 மெட்ரிக் டன் என்ற அளவிற்கு வெட்டி எடுக்கப்பட்ட தங்கச் சுரங்கத்தின் வாயிலாக தற்போது சேமிப்புக்கு அவர்கள் உருவாகியிருக்கிறார்கள். இது மிக முக்கியம். கோல்டு ஆஸ் ஹெட்ஜி, இந்த கோல்டு ஒரு குரூஷியலான பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு ரஷ்யாவுக்கு பெரும் நன்மை பயப்பதாகவும், வெப்பனைசேஷன், அதாவது ஆயுதங்கள், ரஷ்யா இந்த நேரத்தில் தேவையான ஆயுதங்களை சேர்த்து வைப்பதற்கும், அவர்கள் ரிசர்வ் ரஷ்யாவினுடைய பணமதிப்பீட்டை 40% கரன்சி, பிரிக்ஸ் கரன்சியை வலுப்படுத்தவும் தற்போதைய அரசியல் சூழ்நிலைகள் சாத்தியமாக இருப்பதை கவனத்தில் கொண்டு மெல்ல மெல்ல ஈரானுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த போர் உலக பொருளாதாரமும் உலகத்தினுடைய மாறுபட்ட நிலைகளும் மாறும் நிலைக்கு மாறி வருகிறது. காரணம், இந்த போரினால் உலகம் பல புதிய பரிணாமத்தை நோக்கி பயணிக்கிறது என்பதுதான் உண்மை. ஆக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் தங்கத்தின் மதிப்பீடு அதிகரிக்கும் என்றுதான் நமக்கு தோன்றுகின்றது. ஆகவே மீண்டும் மீண்டும் உறுதியற்ற இந்த செய்தியை சொல்ல தயங்குவதன் நோக்கம், 1/2 கிராம் 1 கிராம் வாங்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, நீங்கள் தங்கத்தை வாங்குங்கள், வாங்கி குவித்து கொண்டிருங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு. அதனால் நீங்கள் இழக்கப் போவது ஒன்றுமல்ல, உங்கள் கையில் இருந்த காசு ஒருபோதும் குறையாது. ஆகவே நான் ஏற்கனவே கொடுத்த அந்த தகவலில் தங்கம் இன்னும் குறையுமா என்று பார்த்து வாங்குங்கள், அப்படித்தான் சொன்னேன். இன்றே வாங்கலாம். ஏனென்றால் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தங்கத்தினுடைய தேவைகள் அதிகரிக்கலாம். வரத்து ரஷ்யாவிலிருந்து குறைய போகிறது. இதை கணக்கில் கொள்ளுங்கள். கவனமாக என்னை விட மூத்த நல்ல அறிவுபூர்வமான அறிஞர் பெருமக்களிடத்தில், பொருளாதார நிபுணர்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள். அதற்கு நான் பொறுப்பாக முடியாது ஒரு செய்தியாளனாக. மீண்டும் சந்திப்போம். நன்றி.